போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அப்பா இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா பாப்பா சூப்பர். அசத்துக்கப்பா. அம்மா குடிக்காதீங்கம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உடிச்சிருவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூடு வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். இந்த ஊர்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 100க்கு 20 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு பல்லு உடஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அனுப்பி போன. நீ உடனே வீட்டுக்கு வானல, அதான் நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒண்ணு விடவா? வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சண்முகம், எவையா எனக்கு 12ன்னு பொய் சொன்னது? உங்க அம்மா. முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்ன பண்ணி கம்முன்னு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 வயசு தான் சொல்லியிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா, பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா? இப்பவே 2 பேர் இருக்கோம். மறுபடியும் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு. நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க. ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்தன். அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவ்வளவு நீ பேசாத. நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. நீ ஏமா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏத்து கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல டாடி, ஒரு புருஷனா நீங்க கேட்க மறந்தது, ஒரு பொண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவை கேள்வி கேட்கிறப்பெல்லாம் உங்க கண்ணுல ஏதோ ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். நான் செய்யறது கரெக்ட் தானே? அம்மா சந்தியா, உன் அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் கொடுத்தா பத்தாது. கொடுத்தா ஒரே அடி. மனுஷங்க மனசை புரிஞ்சு திருந்துற அளவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்திலே அந்த கடவுள் ஒருத்தன் அனுப்பத்தான் போறார். அவன் தான் உங்க அம்மாவுக்கு யமனா வர போறான். எங்க இருக்காரு அந்த ஹீரோ? குட் மார்னிங் பெரிய பாப்பா. என்ன தீபாவளிக்கு முன்னாடி வர பட்டாசு மாதிரி வந்துட்ட? உன் காலேஜ்ல ஏதாவது மறியல? அது இல்ல, எனக்கு இந்த காலேஜ் கூட இஷ்டம் இல்ல, அதான் போங்கடான்னு வந்துட்டேன். என்னம்மா இது? இந்த காலேஜ்ல சேர்ந்து 10-12 நாள் தான் ஆச்சு. இதுவும் பிடிக்காம போச்சா உனக்கு? யோ சண்முகம், சின்ன பாப்பா, அக்கா கால் வைக்காத காலேஜ் ஏதாவது இருந்தா சொல்லி பாக்கலாம். என் லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது நியூ காலேஜ் ஒண்ணுதான். அதுவும் ஆம்பளைங்க காலேஜ். அதுலயும் பெரிய பாப்பாவை சேர்க்கலன்னு வச்சுக்க. அப்புறம் ஒரு வீணைய கத்துக்கமான அனுப்பி வச்சுட்டு மேரேஜ் பண்ணி அத்தை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு படிச்சாலும் படிக்காம போனாலும் எப்பவும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கௌரவம், என் பொண்ணுக்கு சந்தோஷம். அம்மா அம்மா டாடி என்ன கெட்டவரா? டாடி கெட்டவர் இல்ல, நெட்ட. அம்மா லட்டு, டாடி புட்டி. அம்மா போதும் போதும், நிப்பாட்டு உங்க சண்டைய. ஒருத்தி அம்மா பக்கம் ஒருத்தி அப்பா பக்கம் பேசி எங்களை சடுகுட ஆட வச்சிடாதீங்க. இதத்தான் சொல்லுவாங்க, சேலை கட்டிக்கிட்டு வாடி செல்லம்மா கோயிலுக்கு போகலாம்னு சொன்னானா ஒருத்தன். தோளோட சேர்த்து எப்போ வாழைப்பழத்தை தின்னுட்டேன்னு சொன்னாலும் அவன் பொண்டாட்டி. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. மாமா, இது பழமொழியா? என்னால தாங்க முடியாம தான் கேக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? சொல்ல முடியலன்னா சொல்லுங்க, என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். வேண்டாம், இப்ப சொல்றேன். சின்மய சிதானந்த சித்விலாச பிருந்தாவன சுந்தர சுகுமார சௌந்தரிய காந்தர்வ கண்மணி தன் யௌவன பரிபூரண பூரண பிரகாசிக்கும் கண்களே, தன்னந்தனியே இறங்கி வந்த வனிதாமணி தன் வீணா வினோத பெண்ணே அணங்கே சந்தனம் போல் அழகுமாய் சந்தனமாய் ஆனந்த. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமைச்சு செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா. இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரட்டு எடுத்துட்டு வா. 10 பெசரட். இவன் சரியான பொறுக்கின்னு நினைக்கிறேன். சச்சா, நல்ல மனுஷன் இவ. இந்த காலேஜ்ல பிஏ வரைக்கும் சரி, இங்கே கேண்டீன் கூட போட்டா. பிரின்சிபால்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் இவன்னா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டியிருக்கா. ஷட் அப். என்னடி என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு என் முன்னால அடுத்தவங்களை புகழ்ந்தாலும் இன்னொருத்தரை பத்தி பெருசா பேசினாலும் எனக்கு பிடிக்காது.
நீங்க கேட்டது ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி இல்லையாமா? அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கான், சுட எடுத்துட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரிட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட் ரெடி மேடம். சாப்பிடுங்க. என்ன வாசனை வருது? விளக்கெண்ணெய் ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீனை மூட வச்சிடுவோம். மைண்ட் இட். அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ங்கறீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட் வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல, பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபா ஆச்சா? 500 கொடுத்துறேன். 500 ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். இப்போ போச்சு. ம். நான் அப்புறம் வந்து கட்டறேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு போறவங்க லொல்லு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து ஏகுரு. கட்ட முடியாதுன்னு என்னைய செய்வீங்க? என்ன செய்வோமா? என்ன பண்ற நீ? தபால் தபால்னு பழைய கார்ல கியரை பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டு. என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி இப்படி நல்லா பிடிச்சு சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான். 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. அதான். உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பெல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன், விரல விட்டேன், விரல விட்டேன். ஐயோ மறை மறை, இருமா. மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏய் வாங்கடி போலாம். ஐயோ அம்மா, இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ. ஏய் என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க, என்ன காப்பாத்துறியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம், முதல்ல கீழே இறங்கு. எவன்டா அது? மண்டை பொழந்துரும். யாரை நிறுத்திக்கிட்டீங்க? போயிட்டாங்கடா. ஒரு சத்தத்துல போயிட்டாங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன். இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கே படுத்துட்டு விடிஞ்சிட்டு போயிடுறேன். சரி படுத்துக்க. அப்ப நீ என் கதையை விடு. ஏய் ஜீவா, நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறேன். எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. அஜய் வாய்மடு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், படுத்துக்கிறேன். என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்னடா சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும் அடுப்பாங்கிற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா. ஐயோ, என்ன மாஸ்டர், சுட சுட பெசரட் இருக்கு தரவா? எதுக்கே பெசரட்டு? வயித்தால போறதுக்கா? அசத்தெல்லாம் மேரேஜ் சாப்பாடே போட்ட என்ன? எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன. உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் வாமே, சே லவ் வாமே. அட ஓடறாதீங்க நீங்க பாட்டுக்கு. சரி விடு, அந்த பொண்ணு கோவக்காரி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானாரு. ஏய் ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காலேஜ்ல எல்லாரும் நம்ம லவ் பண்றதாவும் மேரேஜ் செஞ்சுக்க போறதாவும் ராத்திரியில ஆனா அவனால இருந்து ஈனா வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கவனிச்சேன். கவனிச்சீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? என்னது? அதான் என்னுடைய காதல. காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதல் பாப்பா. என்னம்மா
வெளியில உட்காந்து திங்காம கிச்சன்ல உட்காந்து திங்கிற? என்ன விரும்புற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. ஒரு தடவை லவ் பண்ணுவா. பொக்கடா தீது எங்கடா கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ காதுல தொங்குது. லவ் பண்ணுமா? வா லவ் பண்றேன். அடிச்சன்னா எகிரி போய் அடுப்புல உட்காந்துருவேன். லவ் பண்ணுமா? லவ் லவ் பண்ண மாட்டேன். சட்னியில உப்பு போடுங்கடா. நோங்கிறவங்களை எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் விடுறவே இல்ல இந்த திருவேணி. 24 ஹவர்ஸ்ல நீயாவே ஐ லவ் யூ வாயால சொல்ற மாதிரி செய்யல. என் பேரு திருவேணி இல்ல. அது வரைக்கும் ஹெல்மெட் ராணின்னு பேர் வச்சு. என்னாச்சுமா? கணக்குல ஃபெயிலா? இல்ல சார், காதல்ல ஃபெயில். கரண்ட்ல ஃபெயிலியர் ஆட்ட காமெடியா பேச. அது சரி, யாருமா உன்னை காதலிச்ச புருஷன்? சிச்சி மனுஷன். உன்னோட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாருமா அவன்? சொல்றேன் சார், இங்கே இருக்கான். நான் ஓடி என்ன போறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்டூலை தள்ளி விடுவேன். 3வது ஸ்டூலை தள்ளுறதுக்குள்ள அவன் வந்து ஐ லவ் யூ சொன்னா ஓகே. இல்ல இந்த கழுத்துல போயிடு உயிர். மாமே ஒரு ஸ்டூல தள்ளிட்டா மாமே. மண்டே போட்டு மாமே. போட்டுண்டா அவன் காலேஜுக்கா லீவ் கிடைக்கும். சொல்றான். இன்னும் போகலையா? ஒரு தடவை போடு. ஏம்மா ஒரு தடவை 3ங்கிற மாமே. அப்பா 2ஆம் தடவை 3ங்கிற மாமே. அந்த கட்டி அப்படி போட்டு வா. சீக்கிரமா நான் சிங்கமா. நம்ம தலைவர் ஜோப் விட்டாரு. ஜோப் சொன்னாரு. சரிங்கடா எல்லாரும் சரிங்க. ஜீவா டிஃபன் ரெடியா? சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ வயித்த கலக்க போகுதுடி. வயித்த கலக்கணும்டி. அவனுங்க ஓபன் பண்ணனும். உடனே கியூல நிக்கணும். சீக்கிரம் குடியா. சாப்பிடுங்க சார். சிறப்பு விழான்னா முதல்ல ரிப்பன் வெட்டணுமையா. சிங்கம் சாதாரண பில்டிங்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் இது கக்கூஸ் தானே சார். அது இல்லீங்க. முதல்ல ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா திங்கிறது கஷ்டமா போயிடும். முதல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. திங்கறானுங்க. நம்ம கல்யாண் ஸ்வீட் செய்யறதுல நம்பர் 1 சார். காரம் செய்யறதுல A1 சார். எப்படி சார் இருக்கு ஸ்வீட்டும் கீட்டும்? சிச்சி ஸ்வீட்டும் காரமும் பிரமாதம். அசிங்கம். இந்த அசிங்கம் உங்க வாயை விட்டு போவே போதா? அது எப்பயோ வாயில் இருந்துட்டே தான் இருக்கும் அசிங்கம். அப்ப நீங்க தான் கரெக்டா லெட்டர் ஓபன் பண்றதுக்கு. கக்கூஸ் ஓபன் பண்றதுக்கு நான் எதுக்கு அசிங்கம்? பின்ன எப்பவுமே ஹோட்டல்ல தான் திறப்பீங்களா? என்னங்க பிறக்கிற ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 2 தடவை அங்க போகணும் வரணும். ஆண்டியோ அமைச்சரோ இங்க ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க. நான் திறக்கலன்னா என்னால உட்கார முடியாது போல் இருக்க. கொஞ்சிருங்க அவசரப்படாதீங்க. ராகு காலம் போட்டும். அட போயா, ராகு காலத்தை பார்த்தா நாரி போயிடும். வாயா திறக்கலாம். பொறுத்து தரங்களே அசிங்கம். என் நிலைமை தெரியாம அசிங்கம். என்னங்க நிலைமையை நீங்க கண்டுட்டீங்க? அசிங்கம் ஆளாளுக்கு அசிங்கம் பண்றீங்க. அவசரப்பட்டீங்கன்னா கட்டி தர மாட்டேன். அசிங்கம் கத்திரியே சொல்லனா கடிச்சே திறப்பேன். மாலையாவது போட்டுக்கிட்டு தரங்களே அசிங்கம். மாலை இல்லாமையே திறப்பேன். கடிக்கும். நீ போட முடியல. பிரின்சிபல் போலீஸ்க்கு போன் பண்ணியா? ஆமாமா சீக்கிரம் போன் பண்ணுங்க. டேய் போலீஸ்க்கு போன் பண்ணுங்கடா. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. கல்லே எனக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுன்னு தெரியாது. ஏதோ வேடிக்கையா ஜிலேபில மோஷன் சண்டை கலந்துட்டேன். விளையாட்டை நினைச்சு செஞ்சுட்டேன். ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்தாகுன்னு எனக்கு தோணல. போலீஸ் வருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. வேடிக்கையா நீ செஞ்ச முட்டாள்தனம் எத்தனை பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? வாங்க. வாட் ஹேப்பன்? எஸ்ஐ சார், ஸ்வீட்ல யாரோ பாய்சன் கலந்துருக்காங்க. ஒரு பொண்ணை இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கோம். இந்த கேண்டீன் ஓனர் யாரு? நான் தான் சார். ஆனா பாய்சன் கலந்தது கல்யாணம் இல்ல சார், திரிவேணி. திரிவேணியா? எங்க அந்த பொண்ணு? ஏலதா என் மேல இருக்க பிரீத்தா அந்த பொண்ணு மேல படி சொல்றேன். உனக்கு தெரியாது கல்யாண். நீ பேசாத. எஸ்ஐ சார், தப்பு என்னதான், என்ன கைது செய்யுங்க. கல்யாண் நீயா இப்படி செஞ்ச? ஐ கான்ட் பிலீவ் இட்.
ப்ளீஸ் சார், நான் போலாம். நான் செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்ட. இது தியாகமா கல்யாண்? இல்ல திருவணி, மனுஷத்தன்மை. ஒரு ஆம்பளை நான் ஜெயிலுக்கு வந்துட்டா தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு. இதே நீ கைதியா ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா என்ன தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்துட்டாலும் சொல்லுவாங்க. உன்னை விரும்பின மனுஷன் தான். உன் மேல ஒரு சின்ன நிழல் பட்டாலும் கூட அதை என்னால தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் ஜெயிலுக்கு வந்தேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் கல்யாண். நானே பிளான் பண்ணி உன்னை பழி வாங்குறதுக்காக இல்லாத அன்பை காட்டி நல்லா நம்ப வச்சு இன்னைக்கு ஒரு தியாகியா தண்டனை அனுபவிக்கிற லெவலுக்கு தள்ளி இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? தட் இஸ் திருவேணி. உன்னை சந்திச்ச முதல் நாளே எனக்கு கேண்டீன்ல நடந்த அவமானத்துக்கு இதுதான் பரிகாரம். ரிவெஞ்ச். உன் மேல உள்ள கோபத்துக்கு 4-5 ரவுடிகளை அனுப்பி அடிச்சு போட்டிருக்கலாம். பட் ஜுரம் வந்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி உன் நாட்டம் பைத்தியத்துவ சொல்லவங்கள லவ் பண்ணியே கொல்லணும். அதனாலதான் இந்த ரூட்லயே வந்த. இப்பவாவது நான் யாரு என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ்டர். உன் லெவலுக்கு யாராவது ஒருத்திய மேரேஜ் செஞ்சுக்க. வேணும்னா உன் மேரேஜுக்கு வந்து என் லெவலுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ஓகே? ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா? பாராட்டுற உன் டைலாக்ஸ் எங்க பிடிச்ச? சரி இருக்கட்டும், உன் டைம் நல்லா இருக்கு, நான் எதுவும் பேசல. ஆனா எங்க எப்போ எந்த ரேஞ்சில உனக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாரே வா, உன் பேஸ்மெண்ட்டையே ஆட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான், தெரிஞ்சுக்க. Don't talk rubbish. Hereafter you can't do anything. Yo, SI. அந்தால சாயந்தரமா விட்டுடு. எஸ் மேடம். மாமே, ஜீவா, உனக்கு ஏதோ டெலிகிராம் வந்திருக்கு பாரு. ஏண்டா தம்பி, எந்த குருட்டு கழுதடா ரோட்ல கல்ல போட்டுருக்கிறது? நாங்க பலான ஆளுன்னு போர்டு எழுதியா போட்டுக்குவானுங்க. திருட்டு பசங்களா இருப்பாங்களா? வாய்மடு இறா அந்த கல்ல. அந்த கல் எடுத்த உன் உயிர் போயிடு, தெரிஞ்சுக்க. ஏய் தண்டராஜ், என்ன குடிச்சிட்டு வளர்றியா? இல்ல, வளர்றதுக்காக குடிச்சோம். உன் உயிரை குடிக்க ரவுடிகளோட வந்திருக்கோம். மரியாதை இல்லாம பேசின செருப்பு பிஞ்சிடும். ஜாக்கிரதை. சண்முகம், ஏய் சண்முகம். எங்க இருக்கேங்க? ஏய் சண்முகம், ஏண்டா மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்க? கொலை பண்ணட்டுங்க, கொலை பண்ணட்டும். உன்னை கொலை பண்ணவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? அக்கா, நான் ஒருத்தன் தானே ஐ விட்னஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது சரி, உன்னை கொலை பண்ணவங்கள தூக்கு மேட ஏத்தாம போனா என் பேரு நீ கூப்பிட்ட பேர் இல்ல. ஐயோ ராஸ்கல். ஏய், பொண்ணு கேட்டு உன் வீட்டுக்கு வந்தப்ப செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினில்ல, உன்னை கொலை பண்ணி உன் பொண்ணு கழுத்த தாலி கட்டுறேன். ஏய், அவளை பிடிங்க. ஏய், ஊருக்குள்ள போய் நம்ம ஆளுங்களையும் போலீஸையும் கூட்டு வந்துருவோம். வா. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கெட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல, இவள. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல தீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான், உடம்பு கொஞ்சம் பெருத்துடுச்சு. என்னது? உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதுதான்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்ட், நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் கானூனும் இல்ல. ஏன் உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே. அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வழி காமிக்கணும்.
ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன், அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத. தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் என்ன போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம். படுத்துக்க தம்பி. குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க, ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய. இரு, டாடா சொல்லிட்டு வரேன். வெளியில வா, பேசிக்கிறேன். டாடா சொல்ல. சரி பொண்ணு. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரன். ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தா. உன்னை இந்த பூமி மேல நடக்க விடக்கூடாதுங்கிறது என் திட்டா. அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தா உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவா. ஏண்டா இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டியா நீ? நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏண்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாபர பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டை வட செருப்பு நானே போட மாட்டேன். மவன Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணனும். Come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க, எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள், come on, arrest her. விலங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டை பெருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ தான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிரமாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரையா கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்கள். அப்பா, இந்த வீட்ல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் வர்க்கர்ஸ். Where is the owner? I want to arrest him. Where is the owner? I am the owner. நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா. எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம், உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண் ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள், அரஸ்ட் ஹிம். என்னடா அரஸ்ட் அரசன் கத்த? இத்தனை கால பழகுற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன். இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சே கிடையாது. அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரஸ்ட் ஹிம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே, வா வரேன். அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம் ஐசே, அரஸ்ட் ஹிம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசிங் இல்ல. அரஸ்டிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே, ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு. நெருக்கமா என்ன பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா, என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேன்.
கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு ஆர்வத்தோட பறந்துட்டு வர்றாங்களே, வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட ஊத்தான அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆ. அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டு. அப்பாடி பொழைச்சேன்டா கடவுளே. பொழைச்சேன்டா கடவுளே. சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். பயமுடா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. நீ போகாதேன்னு சொல்லிட்டல, நான் போய்தான் ஆகணும். அப்படியே அவரை கனவுலகத்துல சந்தி. வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு. கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதுதான். எங்க காகிதம் போடுறேன், கையெழுத்து. மேரேஜ் கேன்சல். பையா பையா, அது மட்டும் சொல்லாத. இந்த திருவேணியில எந்த அமராவதி வந்தாலும் சரி, நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது. ஐயோ, நான் சொல்றது யாருக்கும் புரியலையே. நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்சன அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறதை விட்டுட்டு அவ தலையில 4 அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லன்னா ஒரு முழ நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்தை, உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க, இல்லன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் எங்க காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யறோம். அது சரி, சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை? நீ வாய் மூட்டு உள்ள போ. தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது? கமான் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா! ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனாமா? நெவர். ஹி இஸ் a cheat. உன் பேச்சில இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா! ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெற்று தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டும் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா செருப்பாரி அடிவிடும். என்ன நீ உளற? நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவரை கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏன் செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல, அம்மா. நம்ம ஆஸ்தி மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆஸ்தி மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பித்தான் வந்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி. அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்புனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழவைக்க போறான்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழ வைப்பாரு? உன்னையே அழ வைக்க போறாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளான். வராண்டாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீதான் சுவிட்சா, நான் தான் லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி. நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கான்னு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு. அவ்வளவுதான். தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு. சாதாரண லக்கு இல்லைங்க, லக்கு மேல லக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். கண்ணுல தெரியுற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி கொடுக்குறேன். என்னடா குப்பா கொடுத்துடலாம்டா, செலவுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ணு தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல, புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதைக்கு புத்தி போகட்ட,
சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கு மயங்கி போய் பெரிய பொண்ணே உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு காலை பிடிச்சாள்னா அந்த கதைலாம் நடக்காது, நாம சொல்றதுதான் நடக்கும். ஐயோ தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கேட்டுட்டாங்க. கேக்குறதுக்காக தான் நான் பேசுனது. கழுத. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு? அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா, என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சேன். அக்கா சந்தோஷத்துக்காக என் திப்பம் வலையில தியாகம் செஞ்சேன். அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சேன். அக்காவுக்காக. நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல, தியாகராணி. நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே. நான் சொல்றதை கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அக்கா, அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்போ கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை, எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் என் கழுத்தா இருக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணுக்கும் மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கும் கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா, எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம், எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை, வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண், இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் நான் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சங்கடப்படுத்தாது. அத்தை ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்சி படிச்சு கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தையம்மா, இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே? ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா, மேரேஜ் தான். சஷ்டியப்த பூர்த்தி இல்ல, இதையும் மாத்திடாத. வராண்டாவுல சுவிட்ச் போட்டுட்டேன். வாசல்ல லைட் எரிய போகுது. வாரே வா, இன்னையில இருந்து கதையே வேற. திருவேணி, நீயும் கல்யாணம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தோம். எங்களுக்கு கூப்பிடாம மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லடி, இத நான் இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்ட மேரேஜ் இல்ல. சமாளிக்க முடியாம தான் இத நான் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் பேசுற டயலாக் தான் இது. இது ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க. அது என்ன இது? அதான் மேரேஜ். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும். உனக்கு முழங்கால் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கு மேலேயே இருக்கு மூளை. நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவரை பத்தி சொல்லணும்னா நிறையவே இருக்கு. இவர் என் வீட்டுல பரதேசியா வந்து வீட்டு வேலைங்க செஞ்சு எங்க அம்மாவோட புத்திய மாத்தி ஏதோ ஒரு ரூட்ல எங்க ஆசையை கைக்குள்ள போட்டு பிளாக்மெயில் செஞ்சு எப்படியோ எனக்கு தாலியை கட்டிட்டாரு. பெரிய மோசக்காரர். கல்யாண், உன்னை கண்டாலே எதிர்ப்படுற இவளை மேரேஜ் பண்ணிட்டு எதுக்காக நீ அவமானப்படுற? அதனாலதான் இவளோட கொடுமை தாங்க முடியாம சைலண்டா செகண்ட் செட்டப் பாத்துக்கிட்டேன். செகண்ட் செட்டப்பா? 10 பேர் முன்னால இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல? 10 பேருக்கு முன்னால தாலி கட்டின புருஷனை தொடப்ப கட்டைக்கு சமமா நினைச்சு பேசுறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லைங்கிறப்போ ஆம்பளை எனக்கு எங்கிருந்து வரும் வெக்கம்? அப்புறம் சந்திக்கிறேன். என்ன மாமா?
திருவேணி, அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. உன் பிடிவாதத்தினால அந்த நிலைமை உருவாக்காது. அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. அத்தை, என்ன நன்கொடைக்காக வந்திருக்காங்களா? நன்கொடைக்காக இல்ல, நம்ம கல்யாணத்துக்காக புடவை துணிமணி அது இதுன்னு வாங்கணும் இல்ல, அதுக்கு பணம் வாங்க வந்திருக்காங்க. அந்த சாவியை கொடுத்தா. அட இங்க வர்றா, சாவி மட்டும் கேட்காதீங்க. ஆஸ்தியை நான் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கினோ அதே மாதிரி நான் திருப்பி கொடுக்கற வரைக்கும் தள்ளு காசு கிடைக்காது. ஓகே? அப்பா இவங்களுக்கெல்லாம் என்னடா அது, எலியாட்டம் வந்தவன் புலியாட்டம் ஆயிட்டான். பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போங்க ஐயா. என்னாச்சுமா? சந்தியா, நீ ஏதாவது நைஸா பேசி உன் மாமா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வந்துருவேன், ஆனா உன் பேச்சு நான் என்னைக்குமே கேட்கறது இல்ல. என்ன செய்யறது? சரி, கடவுள் இல்லாத கோயிலையும் ஆசை இல்லாத உன்னையும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு, அதனால போறேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம், இவன் அட்டகாசம் ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. நம்ம ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் கையில போட்டுட்டு நாம என்னமோ பிச்சைக்காரங்களாயிட்டோம். அம்மா, என்னம்மா? மாமா என்ன பாட்டு பாட சொல்றாரு, பாடிடவா? சாவி கிடைக்க போதில்ல, பாடுமா. மாமான்னா குரு, தெய்வத்துக்கு சமம், பாடு. சரிம்மா. மாமான்னா குரு தெய்வம்னு எந்த புராணத்திலையும் சொல்லி இருக்கிறதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க படிச்ச புராணத்துல அது ஒண்ணு இருந்திருக்காது, இது ஏன் புராணம்? அக்கா, பயமுடு. இடி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவன் ஆட்டத்துக்கு டண்டனா திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க, அவன் கதை கந்தல். அதான் தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்லி அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். என்ன மாமா நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிற? பிரியாணி. பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, தொட சாப்பிடுவியா? பாப்பா தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நிறுத்தி திங்கிற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அதான் நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பாலிக்க பேசுன செருப்பாலே அடி விழும். நான் ஒருத்தி இருக்கேன், நீ என்ன தொலைய? சரி பாப்பா. ஏய்மா, ஐயோ வேணாண்டி, சொல்றது கேளுங்கடி, நீங்க தின்ன கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கேயோ எடுத்துட்டு போகுது. ஐயோ, சரி சரி. கண்ணு கல்யாணி சூப்பர், நல்ல தண்ணி அடிச்ச, தின்னுட்ட. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இருக்கண்ணா. குடிச்சா கையெழுத்து போட்டுடலாம், கிக்கர்லயே கையெழுத்து போட்டா குடிச்சிடலாம், போடலையே